அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே மெய் துதிக்கிறோம். ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவரே மெய் துதிக்கிறோம். எல்லா அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிறவரே மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின்படி உமக்கு கீழ்ப்படியவும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவும் எங்களுக்கு கிருபையும் ஞானமும் பலனும் தந்து வழி நடத்துங்க. இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகள் 19வது அதிகாரம் 16வது வசனம். வயலிலே வேலை செய்து மாலையிலே திரும்புகிற ஒரு கிழவன் வந்தான். அந்த மனுஷனும் எப்பிராயீம் மலை தேசத்தான். அவன் கிபியாவிலே சஞ்சரிக்க வந்தான். அவ்விடத்து மனுஷரோ பென்யமீனர். இப்ப முந்தின பகுதியில பார்த்தோம், அந்த லேவியன் தன்னுடைய மறுமனையாட்டி தன்னுடைய வேலைக்காரனை கூட்டிட்டு வர்றான். அப்ப வேலைக்காரன் சொல்றான், நம்ம எருசலேம்ல தங்குவோம்னு சொன்ன உடனே, இல்ல அது எபூசியர் புறஜாதிகளோடு இருக்கிற இடம், அதனால நம்ம கிபியா அல்லது ராமாவில தங்குவோம்னு சொன்ன உடனே, இப்ப அவங்க கிபியாக்கு அங்க தங்குறதுக்காக முயற்சி பண்றாங்க. யாரும் அவங்கள வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொள்ளல அப்படின்றத முந்தின வசனத்துல நம்ம வாசித்தோம். இப்ப வேலையை முடிச்சிட்டு, வயல்ல வேலை முடிச்சிட்டு ஒரு கிழவனாரு வீட்டுக்கு திரும்புறார். அவர் எப்பிராயீம் மலை தேசத்தான் சொல்லியிருக்கு. 1வது வசனத்துல பாக்குறோம், அந்த லேவியனும் எப்பிராயீம் மலை தேசத்தான் அப்படின்னு. அவன் கிபியால தங்கி இருக்கிறான், அந்த வயதானவர். அவன் ஆனா அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் பென்யமீன் கோத்திரத்தார். அந்த கிழவன் தன் கண்களை ஏறெடுத்து பட்டணத்து வீதியில் அந்த பிரயாணக்காரன் இருக்க கண்டு, ரோட்ல அவன் வீடு இல்லாதனால ரோட்ல தங்கி இருந்தான்னு சொல்லிட்டு 15வது வசனத்துல நம்ம வாசித்தோம். இப்ப அவனை இந்த வயதானவர் பார்க்கிறார். எங்கே போகிறாய், எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்டான். முதல்ல விசாரிக்கிறான், எங்க இருந்து வர்ற, எங்க போற அப்படின்றத விசாரிக்கிறான். இதுல அவரோட அன்பை நம்ம அறிந்துக்கிறோம். புதுசா ஒரு ஆளை பார்க்கும்போது விசாரிக்கிறான். அதற்கு அவன், நாங்கள் யூதாவில் உள்ள ஊராகிய பெத்லெகேமிலிருந்து எப்பிராயீம் மலை தேசத்தின் புறங்கள் மட்டும் போகிறோம். ஏன்னா அவ மறுமனையாட்டி இருந்த ஊர் பெத்லெகேம். அங்கிருந்து அவளை கூட்டிட்டு தன்னுடைய இடமாகிய எப்பிராயீம் மலை தேசத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. நான் அவ்விடத்தான் யூதாவில் உள்ள பெத்லெகே மட்டும் போய் வந்தேன். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன். இங்கே என்னை வீட்டிலே ஏற்றுக்கொள்வார் ஒருவரும் இல்லை. நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறேன், நான் கர்த்தருடைய பிள்ளைதான். ஆனா அந்த நாட்கள்ல கர்த்தருடைய ஆலயம் சீலோவில இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 18வது அதிகாரம் நியாயாதிபதிகள் 18:31 சொல்லியிருக்கு. அங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இந்த பென்யமீன் கோத்திரத்தார் தங்களோட வீட்டுகள்ல ஏற்றுக்கொள்ளல. அவங்க எல்லாரும் இஸ்ரவேலர் தான். எப்பிராயீம் மலை தேசத்தை சேர்ந்தவன் லேவியன். ஆனாலும் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது இல்லை. எங்கள் கழுதைகளுக்கு வைக்கோலும் தீவனமும் உண்டு. எங்க கிட்ட நாங்க 2 கழுதையை கூட்டிட்டு வந்திருக்கோம், அதுக்கெல்லாம் நல்ல தீவனம் எல்லாம் இருக்கு. எனக்கும் உமது அடியாளுக்கும் உமது அடியேனோடு இருக்கிற வேலைக்காரனுக்கும் அப்பமும் திராட்சரசமும் உண்டு, ஒன்றிலும் குறைவில்லை என்றான். கழுதைக்கு வேண்டிய சாப்பாடு, எங்களுக்கு வேண்டிய சாப்பாடு எல்லாம் இருக்கு, தங்குறதுக்கு மட்டும்தான் இடம் வேணும், ஒரு குறைவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பொழுது அந்த கிழவன், உனக்கு சமாதானம். முதல்ல வாழ்த்துறார், உனக்கு சமாதானம், உன் குறைவுகள் எல்லாம் என்மேல் இருக்கட்டும். உன்னோட குறை எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் சரி செய்றேன், என் மேல இருக்கட்டும்.
நான் அந்த தேவையை சந்திக்கிறேன். அந்நியனா இருந்தா கூட, அந்த ஊருக்கு புதிதா இந்த லேவியன் வந்திருந்தா கூட, அந்த கிழவன் வந்து அன்பா ஏற்றுக்கொண்டு அவங்களோட தேவைகள் எல்லாம் சந்திக்கிறாரு. அன்போடு செயல்படுகிறத பார்க்கிறோம். வீதியிலே மாத்திரம் தங்க வேண்டாம், ரோட்ல மட்டும் தங்காத என்று சொல்லி அவனை தன் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு போய் கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க கழுதைக்கு ஆகாரம் கொடுக்கிறான். அவர்கள் தங்கள் கால்களை கழுவிக்கொண்டு புசித்து குடித்தார்கள். 3 பேர் வந்தாங்க. லேவியன், மறுமனையாட்டி, வேலைக்காரன். அவங்க எல்லாம் கால்களை கழுவி வீட்டுக்குள்ள வந்து புசித்து குடித்தாங்க. அவர்கள் மன மகிழ்ச்சியாய் இருந்தபோது இதோ பேலியாளின் மக்களாகிய அந்த ஊர் மனுஷரில் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு, இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த நேரத்துல பேலியாளின் மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 15 பவுல் கூட சொல்றாரு, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியம் ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அத பொல்லாத கூட்ட மக்களை பேலியாளின் மக்கள்ன்றாங்க. பிசாசின் மக்களை பேலியாளின் மக்கள். அந்த ஊராரில் சிலர் தீமை செய்யக்கூடிய அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு, இந்த லேவியன் இருக்கிற அந்த கிழவனோட வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி, உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படி வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகிய அந்த கிழவனோடே சொன்னார்கள். வீட்டுக்குள்ள இருக்க அவனை வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதே மாதிரி லோத்தோட சரித்திரத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அந்த சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்கிறதுக்கு 2 தூதர்கள் வந்தாங்க. அவங்கள லோத் தன்னுடைய வீட்டுல ஏற்றுக்கொண்டு வச்சிருந்தாரு. அப்ப அந்த சோதோம் குமாரா பட்டணத்தார் வந்து லோத்தோட வீட்டை சுத்தி, நீ உடனே அந்த 2 பேரை வெளியே அனுப்பு அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் வீட்டுக்குள்ள இருக்க அந்த மனுஷனை வெளியே அனுப்பு, நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாங்கள் அறியும்படி வெளியே கொண்டு வா என்று அந்த கிழவனோடு சொன்னார்கள். அப்பொழுது வீட்டுக்காரனாகிய அந்த மனுஷன் வெளியே அவர்களிடத்தில் போய், இப்படி செய்ய வேண்டாம் என் சகோதரரே, இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்ய வேண்டாம். அந்த மனுஷன் என் வீட்டுக்குள் வந்திருக்கையில் இப்படி ஒத்த மதிகேட்டை செய்யீர்களாக. அந்த மதிகேடான செயலை, பொல்லாப்பான காரியத்தை நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவன் அவங்களோடு பேசுறார். இதோ கன்னியாஸ்திரியாகிய என் மகளும் அந்த மனுஷனுடைய மறுமனையாட்டியும் இருக்கிறார்கள். 2 பெண்களை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தவறா நடக்கிறதுக்கு வந்தாங்க. அப்ப இவர் வந்து பெண்களை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா அவனை பாதுகாக்க வேண்டியது முக்கியமா தெரிஞ்சதுனால அவங்க அப்படி சொன்னாங்க. அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன், அவர்களை அவமானப்படுத்தி உங்கள் பார்வைக்கு சரி போன பிரகாரம் அவர்களுக்கு செய்யுங்கள். ஆனாலும் இந்த மனுஷனுக்கு இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம் என்றான். உங்க இஷ்டம் போல அவங்கள அவமானப்படுத்தி என்னமோ செஞ்சுக்கோங்க, அந்த மனுஷனுக்கு மதிகேடான காரியம் செய்யக்கூடாது. அந்த மனுஷர் அவன் சொல்லை கேட்கவில்லை. அந்த வந்திருந்த கூட்டம் பொல்லாப்பான கூட்டம், அவன் சொல்றதை கேட்கவே இல்லை. அப்பொழுது அந்த மனுஷன் தன் மறுமனையாட்டியை பிடித்து அவர்களிடத்தில் வெளியே கொண்டு வந்து விட்டான். அந்த லேவியன் தன்னுடைய மறுமனையாட்டிய வெளியே கொண்டு வந்து விட்டான். அவர்கள் அவளை அறிந்து அவ கூட தவறா நடந்துகிட்டாங்க. முழுவதும் விடியற்காலம் மட்டும் அவளை இலச்சையாய் நடத்தி அவமானப்படுத்துறாங்க. கிழக்கு வெளுக்கும் போது அவளை போக விட்டார்கள். விடியிற வரைக்கும் ராத்திரி ஃபுல்லா அவளை அவமானப்படுத்தினாங்க, கஷ்டப்படுத்தினாங்க. இப்ப காலையில போக விட்டாங்க.
விடியற் காலத்திற்கு முன்னே அந்த ஸ்திரீ வந்து வெளிச்சம் காணும் மட்டும் அங்கே தன் எஜமான் இருந்த வீட்டு வாசற்படியிலே விழுந்து கிடந்தாள். விடியிற வரைக்கும் அந்த வீட்டு வாசப்படியில விழுந்து அவள் எஜமான் காலமே எழுந்திருந்து வீட்டின் கதவை திறந்து தன் வழியே போக புறப்பட்ட போது, கிளம்பி தன்னோட இடத்துக்கு போறதுக்கு அந்த லேவியன் கிளம்புறப்ப அவன் மறுமனையாட்டியாகிய ஸ்திரீ வீட்டு வாசலுக்கு முன்பாக தன் கைகளை வாசற்படி மேல் வைத்தவளாய் கிடந்தாள். கை வாசப்படியில இருந்துக்கு விழுந்து கிடக்கிற வாசல்ல. எழுந்திரு போவோம் என்று அவன் அவளோடு சொன்னதற்கு பிரதியுத்தரம் பிறக்கவில்லை. பதில் எதுவுமே சொல்லல. எழுந்து போவோம். அப்பொழுது அந்த மனுஷன் அவளை கழுதையின் மேல் போட்டுக்கொண்டு பிரயாணப்பட்டு தன் இடத்திற்கு போனான். அவளை தூக்கி கழுதை மேல வச்சு தன்னோட இடத்துக்கு போயிட்டான். அவன் தன் வீட்டுக்கு வந்தபோது ஒரு கத்தியை எடுத்து தன் மறுமனையாட்டியை பிடித்து அவளுடைய எலும்புகளோடு கூட 12 துண்டமாக்கி இஸ்ரவேலின் எல்லைகளுக்கெல்லாம் அனுப்பினான். அவளை 12 துண்டமா வெட்டி இஸ்ரவேலோட எல்லைகள் 12 கோத்திரங்கள் இருக்கிற இடத்துக்கு எல்லாத்தையும் அனுப்பிட்டான். 12 வெட்டி. அப்பொழுது அதை கண்டவர்கள் எல்லாரும், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல், எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட நாட்டில இருந்து இப்ப வரைக்கும் அப்படின்னா வனாந்திரத்துல நடந்த நாட்கள் எல்லாவற்றிலும் இது நாள் வரைக்கும் இதை போல் ஒத்த காரியம் செய்யப்படவும் இல்லை, காணப்படவும் இல்லை. இது மாதிரி நம்ம பார்க்கவும் இல்லை, நடந்ததும் இல்லை, இந்த செய்யப்பட்டதும் இல்லை. இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது இன்னதென்று சொல்லுங்கள் என்றார்கள். அவசரப்படாம யோசிச்சு எல்லாரும் கூடி ஆலோசனை பண்ணி ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் புத்திரர் தீர்மானம் எடுக்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, அந்த கிழவன் வந்து வீதியில இருந்த அந்த லேவியனை கூப்பிட்டு எங்க விசாரிக்கிறான், எங்க இருந்து வந்தீங்க, எங்க போறீங்கன்னு விசாரிக்கிறான். அப்ப அவன் பதில் சொல்றான், நாங்க வந்து பெத்லகேம்ல இருந்து எப்பிராயிம் மலை தேசத்துக்கு போறோம், எங்ககிட்ட போதுமான அளவு கழுதைக்கு வேண்டிய ஆகாரமும் இருக்கு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரமும் இருக்கு, ஒரு குறைவு இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு அந்த கிழவன் சொல்றான், ராத்திரியில வீதியில தங்க வேண்டாம், என்னோட வீட்டுல வந்து தங்குங்க அன்போடு கூப்பிடுறான், உபசரிக்கிறான். வீட்டுக்கு வந்த பிறகு கழுதைக்கு சாப்பாடு கொடுக்கறான், இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அந்த பென்யமீன் கூட்டத்துல ஒரு சிலர் பொல்லாத மக்கள், தவறா நடக்கக்கூடிய மக்கள், பேலியாளின் மக்கள், பிசாசுக்கு அவங்க இடம் கொடுத்திருக்காங்க, அதான் பொல்லாத காரியத்தை செய்யறாங்க. இப்ப அவங்க வந்து பிசாசோட அடிமைத்தனத்துல இருந்து அந்த மனுஷனை வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அந்த மனுஷனை வந்து வெளியே அனுப்ப மாட்டேன், வேணா என்னோட மகளையும் அந்த மறுமனையாட்டியும் அனுப்புறோம் அப்படின்னு சொல்றப்ப அவங்க வந்து தொடர்ந்து தொந்தரவு பண்ணதுனால அந்த லேவியன் தன்னுடைய மறுமனையாட்டிய வெளியே அனுப்பிட்டான். அனுப்பிட்டு இருக்கிறப்ப ராத்திரி ஃபுல்லா அந்த வெளியே இருந்த மக்கள் அந்த மறுமனையாட்டிய அவமானப்படுத்தினாங்க, தவறா நடந்து கொண்டாங்க. அந்த பெண் வந்து காலையில விடியிற நேரத்துல விட்டாங்க. விடியறதுக்கு நேரத்துல அவ வந்து எஜமானன் இருந்த வீட்டு வாசல்ல விழுந்து கிடந்தா. அவன் வெளியே வர்றப்ப தன்னுடைய இடத்துக்கு புறப்பட்டு போறதுக்காக வெளியே வந்தான். அவளை எழுப்பி பார்க்கறான், அவ பதிலே பேசல. அவளை தூக்கி கழுதை மேல போட்டு தன்னோட வீட்டுக்கு கொண்டு போய் ஒரு கத்தியால அவ 12 வெட்டி இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு ஃபுல்லா அனுப்புனா. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இது வரைக்கும் நடந்ததில்லை, என்ன செய்யலான்றத நம்ம யோசித்து ஆலோசனை பண்ணி
அதுக்கப்புறம் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசினதை தியானிச்சோம். நம்மளும் கூட பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது, பொல்லாத காரியம் எதுவும் நம்ம செய்யக்கூடாது, மற்றவங்கள உபசரிக்கிறவங்களா இருக்கணும். எதையும் அவசரப்பட்டு செயல்படாம நல்லா யோசிச்சு ஆலோசனை பண்ணி செயல்படுறவங்களா இருக்கணும் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த கிழவனைப் போல நாங்களும் மற்றவர்களிடத்துல விசாரிக்கிறவர்களாய், அன்பு செலுத்துகிறவர்களாய், தேவை உள்ளவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாய், ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பிசாசுக்கு எந்த சூழ்நிலையிலும் நாங்க இடம் கொடுக்க கூடாது, பொல்லாப்பான காரியத்தை யாருக்கும் செய்யக்கூடாது. தேவ அன்புனால எங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஆண்டவரே, அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலையும் செயல்படக்கூடாது. உம்மிடத்துல ஆலோசனை கேட்டு ஆண்டவரே நல்ல யோசித்து செயல்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. சத்தியத்தை அறிந்து அநேகர் விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் bless you.